நமஸ்காரம். நம்ம லாஸ்ட் வீக் வந்து லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வாரம் பிகாஸ் ஆஃப் ஆன்லைன் ப்ராப்ளம் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாத போச்சு இல்லையா? ஆ அதாவது டைட்டில் வந்து உபனிஷத் கேரக்டர்ஸுங்கிறது தான் மெயின் டைட்டில். அதில் நான் போன வாரம் போன கிளாஸில் போன செஷனில் வந்து யாஜ்ஞவல்கியரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சொன்னேன். அவரை மாத்திரம் எடுத்துன்னு சொன்னேன். அப்புறம் நம்ம சத்யகாம ஜாபாலியை கொஞ்சம் பார்த்தோம், நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். அதை இப்போ நான் போன வாரம் உள்ளதை திருப்பி நான் கொஞ்சம் சொல்லிவிடுறேன். அதை சொல்லிவிட்டு அடுத்தாப்பில் உள்ளதுக்கு போவோம். அப்போது யாஜ்ஞவல்கியர் சொல்லும்போது நான் சொன்னேன், அதாவது சுக்ல யஜுர்வேதம் வந்து அவருக்கு டைரெக்டாக ஹார்சஸ் மவுத்துலேருந்து கிடச்சிதுங்கிற மாதிரி சூரியன் கிட்டேருந்து அவருக்கு டைரெக்டாக கிடைக்கிறது. அந்த சுக்ல யஜுர்வேதத்தை வச்சுட்டு அவர் கோதாவரி நதியில் அவர் நிறைய டிசைபிள்ஸை வந்து அவர் இது பண்ணுறார், உருவாக்குறார். இந்த கோதாவரியின் தடம் எதுக்கு ஸ்பெஷலாக சொல்கிறதுன்னு சொன்னால், பிகாஸ் கோதாவரி நதிங்கிறது வந்து மகாராஷ்டிராலையும் இருக்குது, நாசிக் பஞ்சவட்டி அங்கெல்லாம் இருக்குது, ஆந்திராலையும் இருக்குது, ராஜமந்திரி அங்கெல்லாம் கோதாவரி அங்கேருந்து அப்படியே வரதை பார்க்க முடியும். ஸோ இந்த தடத்துலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்ல யஜுர்வேதிகள் நிறைய இருப்பா. அதுக்காக அந்த பாயிண்ட் சொன்னேன். சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்த பிராமணர்கள் நிறைய இருக்கக்கூடியது மகாராஷ்டிராவில் இருப்பா. ஆந்திரா பிராமின்ஸ் நிறைய பேர் சுக்ல யஜுர்வேதிகளாக இருப்பா. அவள் வந்து எப்படி நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், அபிவாதையை சொல்லி நமஸ்காரம் பண்ணும்போது அந்த பிரபரம் சொல்லும்போது கிருஷ்ண யஜுர்வேதிகள் சொல்லும்போது அவள் வந்து யஜுஷாகா அத்தியாயின்னு மாத்திரம் சொல்லுவாள். வேற இவா வந்து எப்படி சொல்லுவான்னா கண்வ யஜுஷாக அத்தியாயின்னு சொல்லுவாள். அதுதான் வித்தியாசம். பின்ன அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறதெல்லாம் படிக்கிறது அந்த யஜுர் வேதத்தையும் அதனுடைய மீனிங்ஸையும் படித்தாதான் நமக்கு புரியும். ஸோ தேட் இஸ் த டிஃப்ரென்ஸ். தமிழ்நாட்டில் வந்து கரூர் பக்கத்தில் நிறைய சுக்ல யஜுர்வேதிகள் இருக்கா. ஆந்திரா பேஸாக இருக்கக்கூடியதுனால பார்த்தோன்னா இந்த தஞ்சாவூர் மாயவரம் சைடில் கொஞ்சம் பேர் சுக்ல யஜுர்வேதிகளாக இருப்பாள். இவா எல்லாருமாக பல்லாவரத்தில் அவருக்கு கோவில் கட்டியிருக்கா, யாஜ்ஞவல்கியருக்கு கோவில் கட்டியிருக்கா. அந்த கோவிலில் யாஜ்ஞவல்கியர் விக்கிரகமும் இருக்குது, காயத்ரி அம்பாளுடைய விக்கிரகமும் இருக்குது. இதை சொல்ல அதை அன்றைக்கி விட்டு போயிட்டேனோன்னு சந்தேகம். அதுக்காக தான் ஐ எம் ஜஸ்ட் ரிஃப்ரெஷிங் யூ. சத்யகாம ஜாபாலிங்கிற பையனை பற்றி நம்ம பார்த்தோம். அவன் உண்டு. அதுதான் அது எப்படி நம்ம வித்தியாசம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னால் இந்த இதில் தான் கண்வ யஜுஷாக அத்தியாயிங்கிறது ஒன்று தான் நமக்கு தெரியும். அதுக்கு மேலே என்ன வித்தியாசங்கிறது நமக்கு தெரியாது. வி கான் ஃபைண்ட். அதுதான். அடுத்தாப்புல ஜாபாலி. இந்த ஜாபாலா என்கிற அவளோட பிள்ளை இந்த சத்யகாமன். இவன் எப்படி வந்து கௌதமர்கிட்ட ஹாரிதிருத கௌதமர்கிட்ட வந்து அவன் வேதம் படித்து அதனால அவன் கௌதம கோத்திரம். கௌதமற்ற வேதம் படித்த காரணத்தினால அவன் கௌதம கோத்திரத்தை சேர்ந்தவன். இவன் வந்து அவனுடைய சொந்தமாக அவர் வந்து நிறைய பிகம்ஸ் குரு. அந்த குருவாக இருந்து அவர்கிட்ட நிறைய சிஷ்யர்கள் வர. இந்த குருகுல வாசம்ங்கிறது என்னென்னா, அதை நம்ம இன்னைக்குள்ள ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் மாதிரின்னு ஜெனரலாக சொன்னால் கூட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மெயினாக அங்கே வந்து எல்லா ஜாதியினரும் அங்கே வித்தியாசம் இல்லாமல் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். எல்லா ஜாதியருங்கிறத விட எல்லா வர்ணத்தவர், ஜாதி கிடையாது. அப்போது க்ஷத்ரியர், பிராமணர், அப்புறம் வைஷ்யர், இவா 3 பேருக்கும் வேதாத்தியாயனம் கம்பல்சரி. தெர் இஸ் நோ எஸ்கேப் ஃப்ரம் இட். இப்போ அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் அங்கே வந்து சேருவாள். அப்படி சேரும்போது அவளுக்குள்ள வித்தியாசம் பார்க்க மாட்டான். அப்புறம் ஃபீஸ் இவ்வளோ கட்டணம், இவ்வளோ கொடுக்குற குழந்தைகள் தான் இந்த ஸ்கூலில் படிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. அது யாராக இருந்தாலும், அவன் க்ஷத்ரியனாக இருந்தாலும், ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தாலும், சாதாரண குழந்தையாக இருந்தாலும் கூட, ஒரு வசதியும் இல்லாத துரோணரும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர் தானே இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் அவளுக்குள்ள எந்த விதமான வித்தியாசமும் காட்டப்பட மாட்டாது. எல்லாரும் பசுக்களை மேய்க்க போனோம், எல்லாரும் சுள்ளி பொறுக்க பண்ணி கிருஷ்ணரே பண்ணியிருக்காரு. கிருஷ்ணரும் சுதாமாவும் போலையா? அது மாதிரி விறகு வெட்ட போனோம், காட்டுக்கு பசுக்களை மேய்ச்சிட்டு போனோம். அப்புறம் வந்து வயக்காட்டை பார்த்துக்கிறது இருக்குது. இந்த மாதிரி எல்லா வேலைகளும் எல்லாரும் செய்யணும். அக்னிசாலை இருக்கும். இந்த அக்னிசாலையில் 3 அக்னிகள் இருக்கும். கார்கபத்தியம், ஆஹ்வனீயம் அண்ட் தட்சிணாயனம். இந்த 3 அக்னிகளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த சிஷ்யர்களுக்கு.
அவள் அங்கே சுற்றி சுற்றி வந்து அதை க்ளீன் பண்ணி அதுக்கு வேணுங்கிற சமித்துக்களை சேகரித்து ஆச்சாரியருக்கு என்னென்ன சிசுரூஷை பண்ணணுமோ பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு சொல்கிறார் இல்லையா கிருஷ்ணர். அது மாதிரி கீதையில் சொல்கிற மாதிரி அவரை காலை எப்போதும் குருநாதா குருநாதான்னு அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு தயாராக இருப்பா, தயாராக இருக்கணும். அப்படி சொல்லி தான் வீட்டிலேருந்து சொல்லி அனுப்புவோம். இந்த சிஷ்யன் அல்லது ஸ்டூடெண்ட்டுங்கிறதுக்கு வந்து ஒரு அழகான சுபாஷிதம் ஒன்று சமீபத்தில் கேள்விப்பட்டேன். அது என்னென்னா, அவன் வந்து ஒரு காக்காயை போல இருக்கணும். எதில் அப்படின்னு சொன்னால், இந்த காக்காயை ஒரு இடத்த ஒன்று வந்து கொத்த வருதுன்னு வச்சுக்கோங்க, அது நம்மளை கண்டவுடனே தள்ளி போய்க்கும். திருப்பி 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 வந்து அதை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த அந்த முயற்சி பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்கு இல்லையா, அதுக்கு காக்காய் ஒரு உதாரணம். அதே மாதிரி கொக்கை போல இருக்கணும். கொக்கு எப்படி ஊருமீன் ஓட பெருமீன் வரும் வரையில் காத்திருக்குமாம் கொக்குங்கிற மாதிரி ஒத்த காலில் தபசு பண்ணிட்டு கண்ணை மூடிண்டு ஆத்தங்கரையில் காத்துட்டு இருக்கும் கொக்கு. அப்படி காத்துட்டு இருக்கிற கொக்கு எந்த மீன் கரெக்டாக வருதோ அதை பார்த்து பெரிய மீனை பார்த்து அதை முழுங்கிட்டு போயிடும். ஸோ அந்த தியானம், அந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் அது அந்த சிஷ்யனுக்கு இருக்கணும். மூணாவது அவனுக்கு இருக்க வேண்டியதுன்னா அப்படின்னு சொன்னாக்க, நாயை போல. நாய் வந்து ஒரு நிமிஷம் ஒரு லேஸ் சத்தம் காட்டாக்க சடக்குன்னு அந்த காதை தூக்கிட்டு எழுந்திருக்கும். அது எவ்வளவு தூங்கினாலுமே அலர்ட்டாக இருக்கும் தூக்கத்தில் கூட. அந்த அலர்ட்னஸ் அதுக்கு நாயை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக இன்னொன்றும் சொல்கிறான். அவன் தியாக மனப்பான்மையோட, என்னத்துக்குள்ள தியாக மனப்பான்மையோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வீட்டை கம்ப்ளீட்டாக மறந்து விடணும். ஸ்கூலுக்கு வந்தப்புறம் ஐ மிஸ் யூ ஃபாதர், ஐ மிஸ் யூ டேட், ஐ மிஸ் யூ மதர் மாம்னெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் அப்பா அங்கே வந்து குரு பத்னி அவனுக்கு அம்மா. அவன் கம்ப்ளீட்டாக அம்மா அப்பாவை விட்டு தான் இருக்கணும். ஏன்னு சொன்னாக்க, இவா ஒரு கண்டிப்பு கொடுத்தாலோ, ஒரு கண்டிப்பாக இருந்தாலோ, ஒரு வேலை கொடுத்தாலோ அந்த அப்பா அம்மா தலையிடக்கூடாது. அதுக்காகத்தான் அந்த மாதிரி பண்ணுறது. இல்லைன்னா தலையிட்டுட்டே இருப்பாள். என்னோட குழந்தை அப்படி இருக்க மாட்டான், இது சாப்பிட மாட்டான், அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு தே வில் பி இன்டர்ஃபியரிங் இன் எவ்ரி திங். அண்ட் த குருவுக்கும் சிஷியனுக்கும் உள்ள அந்த ரேப்போ இட் கேன் நாட் பி பில்ட் லைக் தட். அப்படி இருந்தால் முடியாது. அது மாதிரி குருகுல வாசத்தில் எல்லா குழந்தைகளும் எல்லா வேலைகளும் செய்யணும். அப்படி இந்த சத்தியகாமன்கிட்ட வந்து ஒரு சிஷ்யன் வரான். அவன் பேர் உபகோசலன்னு பேர். குருன்னா அவனுக்கு குருன்னா அவ்வளோதான். அந்த குரு சொல்கிறது தான் அவனுக்கு தெய்வ வாக்கு. அப்பேற்பட்ட சீடன். எல்லா குழந்தைகளும் படிக்கிற மாதிரி அவனுக்கும் கல்வி கற்றுக் கொடுக்குறார். அவனுக்கு கல்வி கற்றுக்கிறான். ஆனால் என்னென்னா, அவனுக்கு உபதேசம் பண்ணலை. மற்ற குழந்தைகள் எல்லாம் கிராஜுவேட் ஆகி சமாவர்த்தனை பண்ணி போயிடுறது. இவன் எத்தனையோ வருஷமாக இருக்கான். ஆனாக்க அவனுக்கு குருவினுடைய அனுகிரகம், அதாவது அந்த உபதேச அனுகிரகம் கிடைக்கல. இவனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னால், அந்த நான் சொன்னேன் இல்லையா 3 விதமான அக்னி, அந்த அக்னிகளை சம்ரட்சிக்கிற வேலை இவனுக்கு. அதை மாத்திரம் அவன் செய்துன்னு இருப்பான். அவன்கிட்ட அதை பண்ணு இதை பண்ணு வேறன்னு சொல்லணும், அந்த அக்னியை மாத்திரம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிவிட்டு அவர் வந்து வெளியில் போயிடுவார். சத்தியகாமன் வெளியில் போயிடுவார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த குரு பத்தினிக்கு இந்த பையனை பார்த்தா பாவமாக இருக்குது. இந்த குழந்தை இத்தனை வருஷமாக சின்சியராக இருக்கான், இவனுக்கு ஏன் நீங்கள் உபதேசம் பண்ணலை அப்படின்னு அவள் ஒரு நாள் தன்னுடைய கணவர்கிட்ட கேட்குறான். அப்போ அவர் ஒன்றும் பதில் சொல்லலை. அவர் இப்படி அவளை பார்த்துட்டு அந்த பையன் அங்கே அக்னிசாலையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் போயிடுறார். இந்த குழந்தை இதை கேட்டுன்னு இருக்கான் இல்லையா, இவனுக்கு மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அவன் ஐயோ அவனுக்கு குரு கிட்ட கோபம் வரல, அவனுக்கு குரு பத்தினிக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் ஆயிடுதே அப்படின்னு சொல்லி மனசில் வேதனைப்பட்டு அவனுக்கு ஒன்றும் ஓடலை, அப்படி இருக்கான். அப்போ அம்மா சாப்பிட கூப்பிடுறா. குரு பத்தினி சாப்பாடு போட்டால் அவனுக்கு சாப்பாடு இறங்கலை, கையால் அலைஞ்சுன்னு இருக்கான். அப்போ அந்த அம்மா கேட்குறான், ஏன்பா குழந்தை இன்னைக்கு ஏன் நீ நேரம் சாப்பிடல? இல்லை, எனக்கு மனசு சரியில்லை, அதனால நான் சாப்பிடலை அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். அவளுக்கு வருத்தமாக இருக்குது. இதத்தனையும் இவன் வந்து காப்பாற்றின்னு இருக்கானே அக்னி, இந்த 3 அக்னியும் கேட்குறது. கேட்ட உடனே அதுகள் தனக்குள்ள பேசிக்கிறது. ஐயோ பாவம் இந்த பையன், இவனுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் உபதேசம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த 3 அக்னியுமா முதல்ல சேர்ந்து அப்புறம் தனித்தனியாக அவனுக்கு ஆத்ம வித்தியையும் சொல்லிக் கொடுக்குறது. அதை வந்து உபதேசம், அதாவது அதனுடைய தத்துவத்தை, ஆத்ம வித்தியினுடைய தத்துவத்தை மட்டும். ஏன்னா பூராவும் அதுகள் உபதேசம் பண்ணினா அந்த குருவுக்கு என்ன மரியாதை அங்கே, அதனால் அதை மட்டும் சொல்லி அவனுக்கு
அந்த அக்னி வந்து அவனுக்கு உபதேசம் பண்ணுறது. அந்த 3 அக்னியை உபதேசம் பண்ணி கொஞ்சம் சித்தனாழி ஆறுது. அப்போ அவன் அதை சொல்லிவிட்டு அதுகளெல்லாம் அடங்கி விடுறது, திருப்பியும் அடங்கி போயிடுறது. அப்போ வந்து சித்தனாழி கழித்து அவர் வரார், வெளியிலேருந்து குரு வரார். குரு வந்து வரும்போதே உபகோசலா அப்படின்னு கூப்பிட்டுட்டே வரார். எப்போதும் அப்படி தான் வருவார். உபகோசலா அப்படின்னு கூட்டிகிட்டே வரார். இந்த குழந்தை உள்ளேருந்து வரான். அவன் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியறது. அப்போ இவர் இப்படியே அவனை பார்த்துட்டு இருந்துட்டு கேட்குறார், ஏன்பா உனக்கு யாராவது என்னமே உபதேசம் பண்ணினாளா அப்படின்னு கேட்குறார். அப்போ அவன் வந்து மரியாதையாக, குருநாதா எனக்கு யார் உபதேசம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்னியை பார்த்துட்டு சொல்கிறான். இந்த அக்னி கொஞ்சம் முந்தி இப்படி இருக்கலை அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு புரிஞ்சு போயிடுறது. அப்போ அது என்ன உனக்கு சொல்லி தந்தது அப்படின்னு கேட்குறார். இவன் சொல்கிறான், அந்த அக்னி வித்தியையும் ஆத்ம வித்தியையும் அது என்ன சொல்லி கொடுத்ததோ அதை மாத்திரம் அவன் அவர்கிட்ட ரிப்பீட் பண்ணுறான். இப்போ அவர் சொல்கிறார், அது அறகுறையாக விட்டுருக்கு இல்லையா, நான் வந்து உனக்கு கம்ப்ளீட்டாக சொல்லித்தரேன்னு சொல்லி அவனுக்கு உபதேசம் பண்ணி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு அதுக்கப்புறம் சமாவர்த்தனம் பண்ணி அவனை அனுப்பிச்சி வைக்கிறார். இந்த குழந்தையினுடைய அந்த குரு பக்தி, இன்னைக்கு டைட்டிலே குரு பக்திங்கிறதுனால இந்த குழந்தையினுடைய கதையை நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்னும் 2-3 பேர் பார்ப்போம். இப்போ அதே மாதிரி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு சிஷ்யன்னு வச்சுக்கோங்களேன். சிஷ்யன் தானே சொல்லணும், ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடாது. ஆருணி, அருணர் என்கிறவருடைய பிள்ளை. இவன் வந்து தௌமியர் என்கிறவர்கிட்ட, அயோத தௌமியர் என்கிறவர்கிட்ட அவன் வந்து ஸ்டூடெண்ட்டாக, அதாவது குரு சிஷ்யனாக சேர்க்கிறார். இந்த அயோத தௌமியர்ங்கிறது இட் வாஸ் எ வெரி பாப்புலர் ஸ்கூல். அவருடைய அந்த குருகுலம்ங்கிறது ரொம்ப பாப்புலர், நிறைய சிஷ்யர்கள் அங்கே இருப்பாள். இந்த பையன் ஹீஸ் எ க்ஷத்ரியா பை வர்ணம், வந்து க்ஷத்ரிய பையன். அவங்கிட்ட ஒவ்வொரு வேலை, நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு வேலை குழந்தைகளை கொடுப்பார். இந்த வேலையை இதுக்கு நீ பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட பொறுப்பாக பார்த்துக்கணும். காத்தால் எழுந்து கொஞ்ச நாள் அவளுடைய அக்னி காரியங்கள், அது சமிதா தானம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அவள் முடிச்சுட்டு அவள் வந்து அதுகள் அவளுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காளோ ஸோ இந்த ஆருணி வந்து இவர்கிட்ட அயோத தௌமியர்கிட்ட அவன் வந்து சிஷ்யனாக சேர்றான். அவர்கிட்ட ஒரு நாளைக்கு ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்டு, நல்ல சிஷ்யன். ஒரு நாளைக்கு அந்த குரு வந்து அவன்கிட்ட சொல்கிற, நீ வந்து மழைக்காலமாக இருக்குப்பா, வயலில் வந்து அவளுக்கு நிறைய வயல் இருக்கும். ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிற ஆகாரம் பூரா அவள் தானே போடுறா. தே டோன்ட் சார்ஜ் எனி ஃபீஸ் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். இவ்வளோ சாப்பாடு போடுறோம், இதுக்கு இவ்வளோ ஃபீஸுன்னுட்டு பிரேக்கப் கொடுத்து அவள் ஃபீஸ் போடுறது கிடையாது. ஸோ அதனால் இவளுக்கு நிறைய வந்து தானங்களில் பசுக்கள் நிறைய வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசு ஃபார் எசென்ஷியல் ரிக்குவயர்மெண்ட், அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய பால், தயிர் போல உள்ளது, அக்னி காரியங்களுக்குள்ள நெய் எல்லாமே தே யூஸ் டு ப்ரொடியூஸ் தெம்செல்ஸ் அண்ட் த சில்ட்ரன் யூஸ் டு டூ இட். அதுகள் எல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன் அடிஷன் டு லேர்னிங் வேதம், அவள் ப்ராக்டிஸ் படிக்கிறது வேற, ப்ராக்டிஸ் பண்ணுறது வேற. இது த்ரூ அவுட் த டே தே வில் பி பிஸி. அந்த குழந்தைகளுடைய மனசு இங்கே அங்கே போகும்படியாக அவள் விட மாட்டான். அதுக்கு அவள் இடம் கொடுத்ததில்லை. அது மாதிரி ஸோ அப்படி இருந்தால் தான் அதில் வந்து அவள் முன்னுக்கு வர முடியும். அந்த இதில் வேதாத்தியனத்தில் அவன் நல்லா வர முடியும் இல்லையா, உபதேசம் பெற முடியும், பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இவாள், அந்த மாதிரி சிஷ்யர்கள். அப்போ அந்த அன்னைக்கு ஒரு நாள் அவர் சொல்கிறார், மழை காலமாக இருக்குப்பா ஆருணி, வந்து நம்ம மடையில் லேசாக உடப்படுத்திருக்கு, வயலில் வந்து தண்ணி கூடுதலாக வந்துடுத்தோன்னா வயல் நெற்கதிர்கள்லாம் அழுகி போயிடும். அதனால் நீ போய் அந்த மடையை வந்து அடைச்சிட்டு வான்னு சொல்கிறார். இவன் உடனே சரின்னு சொல்லிவிட்டு ஒரு மண்வெட்டியும் அந்த மண்ணை கிண்ணை எடுத்துக்கிறதுக்கு ஒரு பாண்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துட்டு இவன் ஒரு கூடையும் வச்சுக்கோங்களேன், அந்த கூடையும் தூக்கிட்டு இவன் போகிறான். போனாக்க என்னன்னாக்க இவன் வருது லேசாக ஒரு விரிசல் இருக்கக்கூடிய இடத்துல தண்ணீர் வந்துட்டு இருக்கு. இவன் அங்கேருந்து அவன் எடுக்க முடியாது. ஸோ அவன் பக்கத்தில் உள்ள இதில் போய் புல்லோடு சேர்ந்து களிமண் எடுத்துன்னு வந்து அதை அங்கே அடைக்க பார்க்குறான். இப்படி போயிட்டு இவன் அடைக்க
அந்த அந்த இடம் அடையிறது பக்கத்தில் உள்ள விரிசல். இப்படி நாள் பூரா அவன் ஹேஸ் பீன் ஷண்டிங் பிட்வீன் தட் வயல்காடு அண்ட் வயல் அண்ட் தட் இது அந்த மண் பூமி. ஸோ அது ஒரு நாள் பூரா ஆனோடனே அது ஒரு பிரயோஜனமும் இல்லை, தண்ணி வர்றது நிற்கலை. இவன் என்ன பண்ணுறான், ஒரு லெவலுக்கு மேலே இவனால் முடியாது போல இருக்கு. அதனால அவன் அந்த மடக்கி குறுக்காக அந்த ஓட்டை பெருசாகிட்டு போகிறது இல்லையா, அந்த இடத்துல தான் படுத்துன்னு விடுறான். இவன் படுத்துன்றதுமே தண்ணி வருது கொஞ்சம் குறை. ஏன்னா இவனுடைய ஆகிருதி இருக்கு இல்லையா, உடம்பு நல்ல உடம்புள்ள பையன், அது நின்று விடுறது. ஆனால் தண்ணி வந்துட்டு இருக்கு. அண்ட் ஹீ இஸ் கம்ப்ளீட்லி சோக்டு. ஸோ சாயங்காலம் ஆறுது, ராத்திரி குழந்தைகளுடைய இதெல்லாம் முடிஞ்சு ஒரு விளக்கு வச்சுன்னு தினமுமே அவர் வந்து கிளாஸ் எடுப்பார். கிளாஸ் இருக்குமே, ராத்திரி கிளாஸ் இருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணுறார், இப்படி பார்த்துட்டு ஆருணி எங்கே அப்படின்னு கேட்குறார். இப்போ அந்த பசங்க சொல்கிறது, அவன் வந்து நீங்கள் சொன்ன உடனே மண்வெட்டி எடுத்துகிட்டு போனான், கூடையும் எடுத்துகிட்டு போனான். ஆனால் இது வரைக்கும் அவன் திரும்பி வரலை. இருட்டிட்டு வருது, குழந்தைய காணோமேன்னு சொல்லி இவருக்கு கவலை வருது. உடனே என்ன பண்ணுறார், ஒரு இது தீவட்டியை கொளுத்தி எடுத்துட்டு, சுழிந்து மாதிரி ஒன்றை கொளுத்தி எடுத்துட்டு போகிறார். அந்த வயக்காட்டில் கூப்பிட்டுட்டே போகிறார். ஆருணி 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 ஆருணின்னு கூப்பிட்டுன்னு போகிறார். அந்த வயலுங்கிட்ட எங்கேயோ இருப்பான்னு தெரியும் இல்லையா, அங்கே போய் இவர் கத்தின உடனே, குருநாதா நான் இங்கே இருக்கேங்கிறான். எங்கே இருக்கேன்னு கேட்குறேன். இந்த தண்ணி கடியில் இருக்கேன். இருட்டு கம்ப்ளீட்டாக மூடலேன்னா கூட அவன் அங்கே இருக்கிறது இவருக்கு தெரியாது. தண்ணியில் இருக்கேன், தண்ணிக்குள்ளே இருக்கேன் அப்படிங்கிறான். என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னா, அடைய மாட்டேன்னு, அதனால் நான் இங்கே படுத்துட்டு இருக்கேங்கிறான். நீ எழுந்து வாங்குறார். அந்த குருவுக்கு அந்த சமயத்தில் அவ்வளோ ஒரு இப்படி கூட ஒரு சிஷ்யன் இருப்பனா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு வருது. அந்த அந்த ஆச்சரியத்தோடைய சந்தோஷம் மற்ற குழந்தைகள் கூட தேய்ச்சி போயிடுறான். அப்படியே அதுலேருந்து தண்ணீரை பிளந்துண்டு அவன் வரான். அப்படி வந்த அவன், அதனால அவனுக்கு அன்னியிலேருந்து உத்தாலக ஆருணின்னு பேர். உத்தாலக ஆருணி, தண்ணிக்குள்ளேருந்து வரான். அவனை அப்படியே வந்தவனை அவர் கட்டிக்கிறேன். இப்படி பண்ணுவியா நீ? இல்லை, அங்கே தண்ணி அடைய மாட்டேங்கிறதேன்னு சொல்கிறான். அவனை முள்ள இதுக்கு கூட்டின்னு வந்துட்டு, குருகுலத்துக்கு கூட்டின்னு வந்து அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்துட்டு அவனுக்கு அவர் உபதேசம் பண்ணுற. அது மட்டும் இல்லை, உன்னை இந்த மாதிரி உள்ள குரு பக்தி உள்ள உனக்கு எல்லா கலைகளும் தானாகவே தெரிய வரும். நான் கற்றுக் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. 64 கலைகளும் உனக்கு வந்துடும். ஆத்ம ஞானமும் உனக்கு வந்துடும். என்னுடைய குரு உபதேசம் உனக்கு தேவையில்லை. இந்த ஆசீர்வாதமே உன்னை காப்பாற்றும்னு சொல்லி அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். இந்த உத்தாலகாருணி பின்னாடி பெரிய ஒரு குருவாக இருந்து, அவருடைய பிள்ளை தான் ஸ்வேதகேது. அவனை பின்னாடி நம்ம பார்ப்போம். அடுத்தாப்புல இதே தௌமியட்ட கத்துன்ற ஒரு பையன், இன்னொரு அதே குருகுலத்தில் இருந்த ஒரு பையன், அவன் பெயர் வந்து உபமன்யு. அவன் பிராமண வகுப்பை சேர்ந்தவன். இப்போது இவனுக்கு என்ன கொடுத்தார், அவன் சத்திரியன் இல்லையா, உடம்புல சக்தி இருக்குங்கிறதுனால மண்வெட்டியை தூக்கிண்டு கடப்பாறையை தூக்கிண்டு போகிறதுக்கு அவனால் முடியும். இந்த உபமன்யுங்கிற பையன் வந்து அவன் பிராமண பையன். அதனால அவனால் அவ்வளோ கஷ்டமான வேலைகள் செய்ய முடியாதுன்னு நினச்சாரா இல்லையா தெரியல. அவன்கிட்ட என்ன சொல்லார், ஒரு குரூப் ஆஃப் பசுக்கள் கோ அதை கொடுத்து, நீ வந்து இதுகளை நீ பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. தினசரி காட்டால் கூட்டின்னு போனோம், அதுகளை வந்து காட்டில் மேய விடணும். வைல்டு அனிமல்ஸ் வந்து அதை ஒன்றும் தாக்காமல் பார்த்துக்கணும். அதுகளுக்கு வந்து ஆகாரம் முடிஞ்சு அது அசை போடும், அதுகளுக்கு கூடவே நிழலில் இருக்கணும். அதுகளை குளிப்பாட்டி அதுக்கு சுசுரூஷை எல்லாம் பண்ணி நீ சாயங்காலம் கூட்டிகிட்டு வர. இதுதான் அவனுடைய டியூட்டி. அவன் சரின்னு சொல்லிடுறான். சந்தோஷம். குரு நம்மக்கிட்ட இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன கிளாஸ், அட்லீஸ்ட் ஸ்டில் தி 8th or 9th ஸ்டாண்டர்ட் இதை பார்க்க முடியும். ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கும். அந்த டீச்சர் வந்து காம்போசிஷன் நோட் புக்கு கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த இதில் போய் ஸ்டாஃப் ரூமில் போய் எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுன்னு போகும். அவ்வளோ சந்தோஷம். குரு நம்மக்கிட்ட, டீச்சர் நம்மக்கிட்ட சொல்லிட்டாளேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் உள்ள பிள்ளைகளை பற்றி நான் சொல்ல தயாராக இல்லை. அது வரைக்கும் அட்லீஸ்ட் டில் தி 9th 10th ஸ்டாண்டர்ட் அதுகளுக்கு அந்த இது இருக்கும். அதே மாதிரி புக்கு கொண்டு வரல, புஸ்தகத்தை கூட நேற்றுக்கு நான் என்ன எடுத்தேன்னு பார்ப்போம்னு சொல்லி ஒரு குழந்தை எடுத்த புஸ்தகம் எடுத்தால் அந்த குழந்தையோட முகமே அப்படி பிரகாசமாக இருக்கும், அதை பார்க்க முடியும். அது மாதிரி நம்ம குரு நம்மக்கிட்ட பசுக்களை பார்த்துக்க சொல்லியிருக்கார் என்கிற அந்த சந்தோஷத்தில் அந்த குழந்தை என்ன பண்ணுறான், டெய்லி பசுக்களை ஓட்டின்னு போவான். அதுகளுக்கு வந்து இது அதை மேய விட்டுட்டு கொஞ்சம் அதை இளைப்பாற விட்டு நிழலில் விட்டு அப்புறம் அதுக்கு உடம்பெல்லாம் தடவி விட்டு
குளிப்பாட்டி அங்கே ஆற்றுல குளிப்பாட்டி அதை சாயங்காலமாக பத்திரமா கூட்டின்னு வருவான். இப்படி பண்ணிட்டு ஒரு நாள் என்ன பண்ணிடுறார், குரு வந்து அந்த பெரிய குருகுலம் சொன்னேன் இல்லையா, அதனால அங்கே சாப்பாட்டுக்கு சமயக்காரன் ஒருத்தன் உண்டு, சாப்பாடு பண்ணுறது. ஏன்னா இத்தனை குழந்தைகளுக்கு பண்ணணும் இல்லையா, ஒரு சமையல்காரன் அவன்கிட்ட அவர் கொடுக்குறார், இந்த உபமன்யுவுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி. இதெல்லாம் டெஸ்ட்டு ஆக்சுவலி. அவன் உடனே சரின்னுறான். இந்த குழந்தை எல்லாம் முடிஞ்சு, கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு, வந்து குளித்து கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லா கூடயும் சாப்பிட போகிறான். அப்போ ஐயா எனக்கு பசிக்கிறது, சாதம் கொடுங்கங்கிறான். உனக்கு சாப்பாடு கொடுக்கப்படாது சொல்லிட்டார். அவன் முகத்தை சுளிக்கலை, கோவிச்சுக்கலை, எனக்கு அமத்தனம் கொடுக்கலையேன்னு சண்டையும் போடலை. அப்படியா, குரு சொன்னால் சரியாக தான் இருக்கும்னு போய் படுத்துட்டு விடுறான். இப்படி ஒரு வாரம் டெய்லி பசுக்களை ஓட்டிட்டு போவன், திருப்பி கூட்டிகிட்டு வருவன். ஆனால் ஆகாரம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. ஆனால் அந்த பையனோட உடம்பு இழைக்கவும் இல்லை, அவன் வந்து தளர்ச்சி ஒன்றும் முகத்தில் தெரியல. அப்போ குரு கேட்குறார், உனக்கு ஆகாரம் கொடுக்கல இல்லையான்னு கேட்குறார். இல்லைங்கிறான். அப்போ நீ எப்படி இழைச்சி போகாமல் எப்படி நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறார். அப்போ அவன் சொன்னான், உனக்கு ஏன் தளர்ச்சி ஏற்படலை அப்படின்னு கேட்டோடனே அவன் சொன்னான், பக்கத்தில் உள்ள இடங்களில் போய் நான் பிட்சை எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அவர் சொல்கிறார், அதுவும் கூடாது, நீ பிட்சை எடுத்தும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிவிடுறான். சரி, அதையும் விட்டுவிடுறான். இப்படி ஒரு வாரம் ஆகாரம் இங்கேயும் கிடையாது, வேறு சாப்பாடும் கிடைக்காது. போயிட்டு வரான். அப்பவும் உடம்புல தளர்ச்சியோ அந்த முகத்தில் சோர்வோ தெரியல. அப்போ 2வது வாரம் முடிஞ்ச உடனே குரு திருப்பியும் கேட்குறார், நீ என்ன பண்ணுற, உனக்கு பசிக்குங்கிறார். மாடுகளை நான் ஓட்டின்னு போகிறேன் இல்லையா, அப்போ பசுக்களுடைய மடுவிலேருந்து பால் வழியும், அதை என் கையில் ஏந்தி நான் குடிக்கிறேன், அதுவும் செய்யக்கூடாது சொல்லி டோட்டல் பட்னி போடணுங்கிற பிளான். அப்படி சரின்னு சொல்லிவிடுறேன். சரின்னு இந்த பையன் அதையும் பண்ணலை. குரு சொல்லியாச்சு, அவ்வளோதான். குரு சொல்லியாச்சுன்னா அதுக்கு அப்பீல் கிடையாது. அதனால அவன் அதுவும் பண்ணலை. இப்படி போகிறான். போயிட்டு வரான். திருப்பி ஒன் மோர் வீக், 3rd வீக். இப்போ முடிஞ்ச உடனே கேட்குறார், நீ ஏன் இழைச்சி போகலை, நீ உனக்கு என்ன தளர்ச்சியே வரலே அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான், நான் வந்து கன்றுகள் வந்து பால் குடிக்கும், மாடு கிட்ட பால் குடிக்கும் இல்லையா, அதனுடைய வாயிலேருந்து நுரை தள்ளும், அந்த நுரையை நான் குடிச்சுட்டு இருக்கேன். அவர் சொல்கிறார், நீ அதையும் பண்ணக்கூடாது. சரின்னு விடுறான். அவன் முகத்தில் சுழிப்போ, குருக்கிட்ட கோபமோ இவனுக்கு புரியுறது, அவர் நம்மை டெஸ்ட் பண்ணுறாருங்கிறது புரியுறது. முகத்தில் கோபமும் வரல, வருத்தமும் வரல, அவன் பாட்டில் திருப்பி கண்டினியூஸாக போயின்னு இருக்கான். ஆனால் இது என்ன ஆயிடுத்து, கம்ப்ளீட் பட்னின்னு சொன்ன உடனே 1 நாள், 2 நாள், 3 நாள், 4ஆம் நாள் பையன் சோர்ந்து போயிடுறான். சோர்ந்து உடம்பெல்லாம் தளர்ந்து போயிடுறது. அதோட பசுக்களை மேய்ச்சிட்டு போகிறான், கூட்டின்னு போகிறான், திருப்பி கூட்டின்னு வரான். இது 3 நாள் 4 நாள் ஆச்சு, அவனால் தாங்க முடியல. அப்போ என்ன பண்ணுறான், என்ன சாப்பிடக்கூடியதை தானே சாப்பிடக்கூடாதுன்னு குரு சொன்னார். அதனால ஆகாதது, உணவு இல்லாத ஒன்றை நான் சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு நினச்சிட்டு எருக்கம்பாலை குடிச்சுட்றான். பசி தாங்க முடியாமல் எருக்கம்பாலை குடிச்சுட்றான். அது குடிச்சிட்டு பசி பாதி வழி வரும்போது இவனுடைய கண்ணு இருட்டின்னு வந்து அப்படியே கண்ணு குருடாயிடுறது. மாடுகள் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நீங்கள் பார்த்துருந்தாலும் வில்லேஜில் இருக்கிறவாளுக்கு அது நல்லா தெரியும். ஏன்னா நான் எல்லா வீடுகள்லேருந்து அக்ரஹாரத்துலேருந்து மாடுகளை ஓட்டிகிட்டு போவாள். காத்தால் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு குளிப்பாட்டி சாயங்காலமாக கூட்டின்னு வருவாள். கோதூளி பறக்கிற நேரம் அப்போ மாடுகளை திருப்பி கூட்டின்னு வந்து பூஜை அதுகளை கொண்டு வருவாள், அந்த மாடு மேய்க்கிறவா. ஏன்னா அவன் தான் கறப்பான், மாடு கறப்பான். பாகவதத்தில் கூட அதை பற்றி வரும். அது அப்படி கூட்டிகிட்டு வந்து அதை விடும்போது அது என்ன செய்யும், எக்ஸாக்டாக எந்த வீடு தன்னுடைய வீடுன்னு அந்த மாட்டுக்கு தெரியும். கரெக்டாக அது போய் அதனுடைய இடத்துல போய் நின்றுடும், அந்த கொட்டிலில் போய் நின்றுடும். அது கரெக்டாக எந்தெந்த வீடுன்னு தெரியும், போய் நிற்கும். அது மாதிரி இந்த மாடுகள் எல்லாம் பேசாமல் திரும்பி வந்து விடுறது. இவனுக்கு என்ன ஆகிடுது, வரும்போது கண்ணு தெரியல இல்லையா, அதனால இந்த சுற்றுச்சுவர் இல்லாத ஒரு கிணறு இருக்குது, அதில் அவன் விழுந்து விடுறான். விழும்போதே குருநாதான்னு அலறிண்டும் அங்கே கையை நீட்டுறான். ஒரு செடி கிடைக்கிறது, அதை பிடிச்சுட்டு தொங்குறான். கிணத்துல செடி முளைச்சிருக்கும் இல்லையா, அதில் பிடிச்சுன்னு தொங்குறான். குருநாதா குருநாதா குருநாதான்னு ஜெபம் பண்ணின்னு அங்கே படுத்துட்டு இருக்கான். அங்கே இருக்கான், இங்கே தொங்கிட்டு இருக்கான். பட்னி, கண்ணு தெரியாது, அப்படி இருக்கான். இந்த சந்தியாகாலம் ஆனோடனே இரவு வருது. குருநாதர் வந்து கிளாஸுக்கு வரும்போது உபமன்யு எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த மற்ற பசங்க சொல்ல 2-3 நாளாகவே அவன் ரொம்ப டயர்டாக இருந்தான். அதனால் என்னன்னு தெரியல, மாடுகள் வந்துடுத்தோ அவன் வந்து சேரலை. இவருக்கு கவலை வருது, குழந்தைய காணோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவெட்டியை கொளுத்தி எடுத்துட்டு
அவர் போகிறார். போய் கூப்பிட்டுட்டே போகிறார். உப்புமன்யுன்னு கூப்பிட்டுட்டே போகிறார். மாடுகள் எப்படி வந்திருக்கும் தெரியும் இல்லையா, அந்த வழியிலேயே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துலேருந்து இவர் கூப்பிட்டதுக்கு குருநாதா அப்படின்னு பதில் சொல்கிறான். நீ எங்கே இருக்கை அப்படின்னு கேட்குறாரு. இதோ இந்த கிணத்துக்குள்ளே இருக்கேன், எனக்கு கண்ணு குருடாக எடுத்து. உனக்கு எப்படி கண்ணு குருடாக எடுத்ததுன்னு கேட்டான். அப்போ அவன் சொல்கிறான், ஆகக்கூடியது வயிற்றுக்கு ஆகக்கூடியது தானே சாப்பிடக்கூடாது, ஆகக்கூடாததை சாப்பிடலாமே அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த இதை இறுக்கம் பாலை குடித்தேன், அதனால எனக்கு கண்ணு போயிடுது. அவர் அப்படி மனசுக்கு வேதனைப்படுறது அவருக்கு. அவர் சொல்கிறார், கவலைப்படாதே, உன்னுடைய குரு பக்தி உன்னை காப்பாற்றும் சொல்லி உனக்கு நான் தேவலோக வைத்தியர்களாக இருக்கக்கூடிய அஸ்வினி தேவர்களுடைய அந்த மந்திரத்தை நான் உனக்கு சொல்கிறேன், நீ அதை ஜபம் பண்ணு. நான் இப்போ சொல்கிறேன், நீ அதை கேட்டு ஜபம் பண்ணு. ஜபம் பண்ணின்று அவள் உனக்கு கண்ணு கொடுப்பான்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போயிடுறார். இஸ் நாட் பாதர்ட் அபவுட் இட். ஏன்னா டோட்டல் ஃபெய்த், இவனுடைய ஜபம் அவனை காப்பாற்றுங்கிற ஃபெய்த். அதனால அவர் போயிடுறார். இப்போ இவன் இங்கே இருந்துட்டு அவர் சொல்லி கொடுக்குற மந்திரத்தை திருப்பி 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 சொல்லின்னு இருக்கான். அஸ்வினி தேவர்கள் வரா. ஏன்னா டூ திங்ஸ், அப்படி கூப்பிட்ட உடனே வரக்கூடியவா எல்லாம் இல்லை. நம்பர் 1 இவனுடைய குரு பக்தி. இரண்டாவது அந்த குருவினுடைய அவருடைய அவர் அவ்வளவு தூரம் சாதனை புரிஞ்சவர் இல்லையா, அது அவருடைய தவம் தியானம் இதெல்லாம் அவருக்கும் உள்ளது தானே. அதனால அதனுடைய எஃபெக்டாகவோ என்ன காரணத்தினாலையும் அவர் விடுறார். 2 பேருமா சேர்ந்து அவன்கிட்ட கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே அவனுக்கு வெளியில் வர தெரியல. அவனை மேலே கூட்டின்னு வரார். கூட்டின்னு அவனுக்கு கண்ணு கொடுக்குறா. எப்படி முன்னாடி இருந்த கண்ணை விட அழகான பொன் போன்ற கண்களை கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல அது மாதிரி அந்த கண்ணு கிடைக்கிறது. கண்ணு கிடைச்ச உடனே அவன் நமஸ்காரம் பண்ணி இது பண்ணுறான். அப்போ அவன் அவனுக்கு சில மந்திரங்களை சொல்லி கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்லி ஒரு தட்டு நிறைய சாப்பாடு கிட்டத்தட்ட 1 மாதமாக பட்டினி இல்லையா கொடுக்குறான். இவன் சொன்னால், என்னுடைய குருநாதர் சொல்லாமல் நான் 1 ரூபா தண்ணி கூட நான் கொடுக்குறேன். அவள் சொல்கிறான், உன்னுடைய குரு பக்தி உன்னை எப்போதும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவள் மறந்து போயிட்டான். இவன் மொட்டு போல் வீட்டுக்கு சேர்ந்துடுறான். குருகுலத்துக்கு சேர்ந்துடுறான். சேர்ந்தோடனே அவன் அப்படியே அணைச்சுட்டு கட்டின்ட்டு அவனுக்கு மந்திர உபதேசம் பண்ணினாளான்னு கேட்குறார். ஆமாங்கிறான். நான் உனக்கு உபதேசம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. உனக்கு அவள் கொடுத்துருக்கிற கண்ணு எப்பேற்பட்ட கண்ணுன்னு சொன்னால், உனக்கு பல கோடி வருஷங்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள் முன்னாடி நடந்தது, இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், இதுக்கு பின்னாடி உள்ள காலங்களில் வரக்கூடியதெல்லாம் உன்னுடைய மனக்கண்ணுக்கு தெரியும். உன் கண்ணுக்கு எல்லாமே தெரியும். இதை வச்சுண்டு நீ ஒரு கிரந்தம் எழுது, ஒரு கிரந்தம் ரசித்து கொண்டு வா, அதை ரச்சனை பண்ணு. அந்த கிரந்தத்தை நீ உன்னுடைய சிஷ்யர்களுக்கு நீ சொல்லி கொடுத்துட்டு வா. உனக்கு ஒரு குறையும் வராது. நீ பெரிய ஒரு மகானாக இருப்பேன்னு சொல்கிறார். இது எதுக்கு இந்த கதையை எடுத்துக்கிறோன்னு சொன்னால், இதுக்கு ஒரு ரெலவன்ஸ் இருக்குது கலியுகத்தில். இவர் என்ன பண்ணார், உபமன்யு பிகம்ஸ் எ குரு தென் இல்லையா, அவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருது. அவர் சொன்னதை வச்சுட்டு பின்னாடி வரக்கூடிய அடியார்களுடைய ஒரு சரித்திரத்தை உபமன்யு விலாசம் என்கிற பேரில் அவர் அதை ரச்சனை பண்ணுறார். அந்த உபமன்யு விலாசம் என்கிற அந்த புஸ்தகம்தான் பின்னாடி பெரிய புராணத்தில் வரக்கூடிய 63 நாயன்மார்களுடைய கதைகள் இருக்கு இல்லையா, அது பூரா அதில் இருக்குது. அதுலேருந்து தான் அது நமக்கு வருது. ஸோ பேஸ் ஃபார் பெரிய புராணம் நாயன்மார்கள் பல பேர் இருக்கா இல்லையா, காரைக்கால் அம்மையார்லேருந்து எல்லாரும் இருக்காள், திலகவதியார், அது நிறைய நாயன்மார்களோட முதல் 3 திருநாவுக்கரசர், அப்பர், சம்பந்தர் ஆகியவர்கள் இயற்றிய தேவாரங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான புஸ்தகம் என்னதுன்னா இந்த உபமன்யு விலாசம். இந்த புஸ்தகம் நமக்கு அதை பேஸ் பண்ணி அதனுடைய அடிப்படையை கொண்டு தான், அந்த அடிப்படையில் தான் பின்னாடி சேக்கிழாருடைய பெரிய புராணம் இயற்றப்பட்டது. பெரிய புராணத்துக்கு முன்னாடி அந்த கதைகள் வந்திருக்கக்கூடிய சோழ தேசத்தில் இல்லாததை அவரும் எழுதலையே, நடக்க போகிறதே அவர் எழுதினார். இவர் நடந்ததை இவர் அப்படியே நமக்கு கண் முன்னாடி கொண்டு வரார் இல்லையா. அதுதான் அந்த உபமன்யு விலாசம். இப்போ நம்ம திருப்பியும் உத்தாலகர்கிட்ட போகிறோம். உத்தாலக ஆருணி என்கிற இவர் நிறைய ஒரு குருகுலம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை அவர் தயார் பண்ணி அனுப்புகிறார். அவருக்கு ஒரு பையன் இருக்கான்.
அவன் பேர் ஸ்வேதகேது. இந்த ஸ்வேதகேது என்கிற பெயர் வந்து நிறைய 2-3 உபநிஷத்தில் வரும். சாந்தோக்கிய உபநிஷத்தில் முக்கியமாக வரும். அதை தவிர வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் வரும், பிரஷ்ன உபநிஷத்து. பிப்பலாதர்கிட்ட அவ கேள்வி கேட்குறா இல்லையா, அதுக்கு அது பூராவும் இவரும் உண்டு, இந்த ஸ்வேதகேதுவும் உண்டு. ஸ்வேதகேது கதோபநிஷத்தில் வருமா பார்க்கணும், மறந்து போச்சு. இந்த ஸ்வேதகேது வந்து அவன் அப்பா உத்தாலகர் சொல்கிறார், நீ ஒரு குருக்கிட்ட போய் நீ கற்றுக்கணும். இப்போவும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டாக்டராக இருந்தாலும் ஒரு இன்னொரு டாக்டர்கிட்ட அப்ரெண்டிஸாக அனுப்புவாள். மிகப்பெரிய ஒரு பாடகராக இருந்தாலும் கூட அவள் குழந்தைகள் கற்றுக்கணும்னு சொன்னால் அவகிட்ட பேசிக்காக கற்றுண்டா கூட இன்னொருத்தர்கிட்ட போய் பாட்டு கற்றுக்கணும் அப்படின்னு அவள் சொல்லுவத கேட்க முடியும். அது மாதிரி இவர் சொல்கிறார், நீ வாஸ்துக்கு போய் குருகுலத்தில் இருக்கிறதுனால என்னது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல டிசிப்ளின், கம்ப்ளீட் டிசிப்ளின் கிடையாது. இப்போ அப்பா சொல்லி கொடுத்தாருன்னா அந்த டிசிப்ளின் இருக்காது. முதல் காரியம் பக்கத்தில் அம்மா இருந்து ஐயோ பாவம் குழந்தைன்னு ஆரம்பிப்பா. ரெண்டாவது அப்பா தானேங்கிற எண்ணமும் இருக்கும். அதனால் தே வில் சென்ட் தெம் டு தி குருகுலம். நான் டான்ஸ் ஆடுறவா கூட நடன ஆசிரியர்கள்கிட்ட போகும்போது அந்த குழந்தைகளை இன்னொருத்தட்ட தான் அனுப்புவார். தனக்கு டான்ஸ் தெரிஞ்சிருந்தா கூட அப்படி தான் பண்ணும். ஏன்னா குரு பார்க்க அது தனிதான், குருவின் மூலமாக கற்றுக்கிறதுங்கிறது தனிதான். அது மாதிரி இந்த குழந்தை குருகுல வாசத்துக்கு போகிறான். 12 வயசில் போகிறான், 24 வயசில் திரும்பி வரான். அதாவது 12 வருஷ காலம் அந்த வேதாத்தியனம், அந்த குருகுல வாசம்ங்கிறது தட் இஸ் த லிமிட். மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் சமாவர்த்தனம் முடிச்சுட்டு போயிடுவா. இந்த பையன் அதே மாதிரி பண்ண எக்ஸ்ட்ரீம்லி ப்ரில்லியன்ட் பாய், எக்ஸ்ட்ரீம்லி ப்ரில்லியன்ட். எதை எடுத்தாலும் அவனுக்கு வந்துடும், சொல்லறதுக்குள்ளே வந்துடும், அவ்வளோ புத்திசாலி. உத்தாலகருடைய பிள்ளை இல்லையா. அந்த பையன் என்ன பண்ணுறான், அது முடிச்சு வரான். அவன் அந்த இதுக்குள்ளே வரான், கிராமத்துக்குள்ளே குருகுலத்துக்குள்ளே வரும்போது இவர் எதேச்சியாக அந்த ஜன்னலை திறக்கும்போது அந்த பையன் வரதை பார்க்குறார். பார்த்த உடனே இவருக்கு ஒன்று பிடிபடுறது, அதாவது இவனுக்கு கல்வி வந்திருக்கு, ஆனால் விஸ்டம் வரலை. வித்யா ததாது வினயா, வினயம் இல்லைங்கிறது அவனுடைய நடையிலேருந்து, அந்த ஒரு பார்வையிலேருந்து, அந்த நிமிர்ந்த பார்வையிலேருந்து அவர் புரிஞ்சுன்னுடுறார். அவன் அப்படி அகம்பாவத்தோடு வரான், அகங்காரத்தோடு வரான். நம்ம எல்லாத்தையும் கற்றுன்ட்டோம், நமக்கு எல்லாம் தெரிஞ்சுடுத்தோங்கிற எண்ணத்தோடு அவன் வரான். அப்படி அவன் வந்த உடனே அவர் குழந்தை அப்பா நமஸ்காரம் பண்ணினோடனே அவர்கிட்ட சொல்கிறான், அப்பா நான் எல்லாம் கற்றுண்டுட்டேன், நான் தான் கோல்டு மெடலிஸ்ட் வச்சுக்கோங்களேன், நான் தான் அங்கே எல்லாத்துலேயும் முதல்வனாக இருந்தேன், என்னோடய குருவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன்கிட்ட ஒரு கேள்வி அந்த குரு உத்தாலகர் கேட்குறார். எதுவானது, அவர் உன்னுடைய குரு நான் சொல்கிறத உனக்கு சொல்லி தந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு, எது கேள்விகளுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் கேட்கப்பட்டதாகவும், நினைவுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் நினைக்கப்பட்டதாகவும், அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் அறியப்பட்டதாகவும் ஆகிறதோ அதை உனக்கு உன்னுடைய குரு சொல்லி தந்தாரா. இப்போ நான் வேகமாக போயிருக்கேன், கேள்விக்கு அப்பாற்பட்டது, நினைவுக்கு அப்பாற்பட்டது, நினைவுக்கு எட்டாதது, அறிவுக்கு எட்டாதது, அப்பேற்பட்ட ஒன்று, எந்த ஒன்று கேட்கப்பட்டதாகவும் நினைக்கப்பட்டதாகவும் அறியப்பட்டதாகவும் ஆறுதோ அது உனக்கு உன்னுடைய குருவால் சொல்லித்தரப்பட்டதா. இதுதான் இந்த கேள்விக்கு அவன் முழிக்கிறான், அவனால் பதில் சொல்ல முடியல. அப்போ அவர் அவன் காலில் விழுறான். அப்பா இது என்னதுன்னு எனக்கு புரியல, மோஸ்ட் ப்ராபப்ளி எங்கள் குருவுக்கே அது தெரியாதோன்னு. இப்போது நம்ம குழந்தைகள் ஒரு விஷயம் கிளாஸில் புரியலைன்னு சொன்னால் அப்பாக்கிட்டே அம்மாட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும். மேபி அப்பா அண்ட் அம்மா ஓரளவு எக்ஸ்பிளைன், அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் புரியும்படியாக சொல்லுவாளாக இருக்கும். 40 குழந்தைகளுக்கு சொல்கிறது எங்கே, ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறது எங்கே, அது மாதிரி அதே புரியுமா இருக்கும். இது எங்கள் டீச்சருக்கு இது தெரியவே இல்லைன்னு சொல்லும் இல்லையா. அந்த மாதிரி இவன் என்ன சொன்னான், அந்த குருவுக்கு ஒருவேளை அது தெரியலை போல் இருக்கு அப்படின்னு சொன்னான். இவர் சொல்கிறார் அது தப்பு, அந்த குருவுக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான் நீங்களே சொல்லித்தாங்க. காலில் விழுந்து விடுறான், எனக்கு நீங்கள் குருவாக இருந்து அதை எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னான். அப்போ அவர் அவன்கிட்ட பேசுகிறார். நம்ம
பிருகதாரண்ய உபனிஷத்தில் யாஜ்ஞவல்கியருக்கும் மைத்ரேயிக்கும் நடந்த பேச்சை நம்ம கேட்டோம் இல்லையா, அதுதான் பேஸ். அந்த பிருகதாரண்ய உபனிஷத்தில் உள்ள அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அதாவது எதில் உனக்கு அதிகமான ஆனந்தத்தை, அதாவது நித்தியமான ஆனந்தத்தை எது கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் அதை தேடு, அதை தேடின்னு போ அப்படின்னு சொல்கிறார். அது எது அப்படின்னு சொன்னால் யூனிவர்சல் செல்ஃப், SELF. நாளையுமே நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் போடுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த செல்ஃப்னு வச்சுப்போம். நாட் யுவர் செல்ஃப் ஆர் மை செல்ஃப் இல்லையா, செல்ஃபை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை உணர்ந்து கொள். உன்னைன்னு சொன்னால் உனக்குள்ளே இருக்கக்கூடியதான ஜீவாத்மா எதனுடைய பாட்டுங்கிறது தெரிஞ்சுக்கோ. இதை வச்சுட்டு தான் நான் சொன்னேன், பின்னாடி ஆதிசங்கரர் தன்னுடைய அத்வைத சித்தாந்தத்தை சொல்லும்போது இந்த 2 வார்த்தைகளை அவர் சொன்னார். தத்துவமசி என்பது ஒன்று, அகம் பிரம்மாஸ்மி. இது 2 ஒன்றுக்குள்ளே ஒன்றும். நான் அகம் பிரம்மாஸ்மி வந்தால் தத்துவமசி அதுவே தான் நீங்கிறது வந்துடும். இதை பற்றி நான் இன்னைக்கு லேசாக சொன்னேன், பெரிய அளவில் எக்ஸ்பிளைன் பண்ணலே சொன்னேன். இப்போது இந்த அப்பாக்கும் பிள்ளைக்கும் நடக்கிறது இல்லையா, உத்தாலகருக்கும் ஸ்வேதகேத்துக்கும் நடக்கக்கூடிய இந்த சம்பாஷணை, இது த பேஸ் ஆஃப் சாந்தோக்கிய உபனிஷத். அதுக்கு தான் உபனிஷத் கேரக்டர்ஸ் இல்லையா நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த பிருகதாரண்யக உபனிஷத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதை இங்கே வேறு விதமாக இவர் சொல்கிறார். ஆனால் பிரமாதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அந்த எக்ஸ்பிளனேஷன் அவர் எப்படி அவனுக்கு கொடுத்தார், நமக்கு அது எந்த அளவுக்கு உதவும் இல்லை புரியுங்கிறது வேறு. ஆனால் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லையே. இப்போது யாரோ சொன்ன மாதிரி உங்கள் மதத்தில் நிறைய சுவாமி இருக்குது, எங்கள் மதத்தில் ஒரே ஒரு சாமி தானே என்ன, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த எல்லா சாமியும் ஒன்று தாங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்க தெரியணும் இல்லையா. அவளுடைய வாதத்துக்கு எதிர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு அறிவு நமக்கு வேணும். நம்மளை பற்றி தெரிஞ்சுக்காம அவள் நம்மளை சொல்கிறான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்மளை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு இந்த உபநிஷத்துலேயே உள்ள சில வாக்கியங்கள், எல்லா உபநிஷதம் என்னோட பையனே கேட்டான், அம்மா எல்லாமே ஒன்று தானே சொல்கிறது, அதுக்கு இத்தனை உபநிஷதங்கள் அவர் தெரிவாங்க. அது ஒவ்வொரு உபநிஷத்துலேயும் ஒவ்வொரு விதமாக சொல்லப்படுகிறது. அகம் பிரம்மாஸ்மின்னாலும் தத்துவமசின்னாலும் பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யான்னு சொன்னாலும் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்னு சொன்னாலும் இது பூரா வசுதெய்வ குடும்பம், இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே போயின்னு இருக்கும். உள்ளன்னு போயின்னு இருக்கும். இந்த உள்ளன்னு போகிறது நம்ம போக வேண்டாம். பட் வாட் ஹீ சேஸ், உத்தாலகர் என்ன சொல்கிறார் அதை மாத்திரம் நம்ம கொஞ்சம் ஓரளவு பார்க்கலாமோன்னு தோணிது. அதனால அதுக்கு டைம் வச்சுட்டு தான் நான் இதோட இன்னைக்கு நிறுத்திட்டுடுவேன், ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டேன் எங்களை. ஸோ இப்போது ஸ்வேதகேது உத்தாலகருடைய அந்த சம்பாஷணை அவர் அழகாக சொல்கிறார். அவர் முதல்ல என்ன சொல்கிறார், ஒரு களிமண் கட்டியை கையில் எடுத்து காட்டுறார். இது என்னன்னு கேட்குறார். இது களிமண். அப்போ கொஞ்சம் கழித்து அதை அங்கே வச்சுட்டு ஒரு மண்ணாலான சட்டி அல்லது பானை, மண் பானை கொடுக்குறார். அப்புறம் ஒரு மண் அகல் ஒன்று கொண்டு வைக்கிறார். இது என்னன்னு கேட்குறார். இது அகல் விளக்கு, இது மண் பானை. அப்புறம் இந்த மூடுற தட்டு மாதிரி சட்டி, இது மண் சட்டி, இது சட்டி, இது சட்டி பானை அகல், இதுக்கு பேர் மண். அப்போ அவர் சொல்கிறார், இது எல்லாமே வாட் இட் இஸ் மேட் ஆஃப், இந்த மண், இந்த களிமண் இஸ் தி பேஸ். இதுக்கெல்லாம் நாம ரூப பேதங்கள் இருக்கு இல்லையா. நீ இதே களிமண்ணை சட்டியாக பண்ணால் சட்டி சொல்கிறேன், அகலாக பண்ணால் அகல் சொல்கிறேன். ஆனால் அது பேஸ் என்னது, களிமண் தானே. இட்ஸ் ஆஃப்டர் ஆல் அந்த களிமண்ணிலிருந்து தானே நீ பண்ணுறே. இப்போ இந்த களிமண் இஸ் தி பேஸ் இல்லையா, அப்படி புரிஞ்சுக்கோ. அப்போ மாற்றம் இல்லாத ஒன்று களிமண் அப்படின்னா அது பிரம்மம். நாம ரூப பேதங்கள் கொண்ட மாற்றம் உள்ளதுன்னு சொன்னால் அது சட்டி பானை சொல்கிறோமே, அது நாம ரூப பேதங்கள். அதனால அதுதான் இந்த உலகம். அப்படி இந்த உலகம் என்பதனுடைய பேஸ் இந்த களிமண். களிமண்ணா களிமண் இல்லை, தட் இஸ் த பிரம்மம். இங்கே அது பிரம்மம்னு நம்ம எடுத்துக்கோம். பிரம்மங்கிறதுக்கு பதிலாக களிமண்னு சொல்கிறோம். அதே மாதிரி கையில் வலை போட்டுக்கிறோம், தங்க வலை போட்டுருக்கோம், கழுத்தில் தங்கத்தினாலான சொன்னதுனாலான மாலை போட்டுருக்கோம், காதில் கம்மல், எல்லாமே சொர்ணம். ஒரு தங்க கட்டி எடுத்து கொடுக்குறோம். இந்த தங்க கட்டி அது தங்க கட்டி தான் இல்லையா. இந்த தங்கத்திலிருந்து தானே மற்ற நகைகள் எல்லாம் வருது. இடுப்பில் போடுற ஒட்டியானமோ, காதில் போடுற தோடோ, இல்லை கழுத்தில் போடுற செயினோ, எல்லாமே இந்த தங்க கட்டியில் தான். அப்போது இந்த நகைகளுக்கு பேஸ் எது அப்படின்னு சொன்னால் இந்த தங்க கட்டி. அப்போ அது இந்த இடத்துல ஃபார் த டைம் பீயிங் அதை நம்ம முழு பொருளாகவும், இந்த மற்றது எல்லாத்தையும் உலகமாகவும்
அதாவது எல்லா மாற்றத்துக்குரிய எல்லாமே, நாம ரூப பேதங்கள் ஏற்படக்கூடிய எல்லாமே அது இந்த உலகம் அப்படின்னு வச்சுக்கணும். இது இல்லாதது பிரம்மம். அதுதான் பிரம்மம் சத்தியம் அகம், ஜெகத் மித்யான்னு அவர் சொன்னது இல்லையா? இது அவர் அப்படி களிமண்ணை வச்சுன்னு சொல்லி கொடுக்குறார். அடுத்தாப்புல ஒரு ஆலம் விதை, ஆலமரம் எவ்வளவு பெருசா இருக்கு, ஒரு படையே தங்க முடியும்னு சொல்லுவோம். இந்த ஆலமரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய விதைய பாருங்க, இத்தினூண்டா இருக்கும், சின்னூண்டா இருக்கும், குட்டியா இருக்கும். இந்த விதை தெரியறது. ஆலமரத்தினோட காய் இருக்கும், காயை வெட்டினா விதை வரும். இந்த விதையை நீங்க வெட்டி பார்த்தா அதுக்குள்ள என்ன இருக்கும்? அவர் பையன்கிட்ட அதை வெட்டி காட்டுறார். எம்டி, அதுல ஒண்ணுமே இல்லை, வெறும் வேக்குவம் தான் இருக்கு. அந்த எம்டி பிளேஸ்ல இருந்து தான் இந்த உலகம் பூரா வந்திருக்கு. ஒன்றும் இல்லாமல் இல்லை, அங்க இருக்கு. எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒன்றும் வர முடியாது. ஏதோ அங்க இருக்கு, ஆனா அது இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியல. ஸோ இந்த ஆலம் வித்துனே உள்ள இருக்கக்கூடிய பிரம்மம் அது எப்படி ஆலமரத்துக்கு வித்தாக ஆகிறதோ அதுபோல பரபிரம்மம் என்பது இந்த உலகத்துக்கு விதை. இதைத்தான் கிருஷ்ணர் பகவத்கீதையில எஸ்பெஷலி இன் தி 15th சாப்டர் புருஷோத்தம யோகத்துல இதை பத்தி கொஞ்சம் வரும். அதே மாதிரி அடுத்ததாக அவர் எடுத்துக்கிற உதாரணம் ஒரு பானையில ஜலம் கொண்டு பியூர் வாட்டர், பக்கத்துல ரிவர் ஓடின்னு இருக்கு, பியூர் வாட்டர் கொண்டு வர சொல்றார். அவன் கொண்டு வரான். அதை கொஞ்சம் வாயில விட்டு பாரு சொல்றார். வாயில விட்டு பார்த்தா அது திதிக்கும், நல்ல தண்ணி, சுத்தமான நீர், கங்கா நீர்னு வச்சுப்போமே, குடிக்கிறது. அதை குடிச்சு பார்த்தா அது திதிப்பா இருக்கு, தித்திப்பா இருக்கு, அதாவது நல்ல சுத்தமான வாட்டர். சரின்னு சொல்லி உள்ளேருந்து ஒரு கையில உப்பு அள்ளிண்டு வர அவர் கொண்டு வர்றார். கொண்டு பையன் கிட்ட கொடுத்து இதை இந்த தண்ணியில போடுவோன்னு சொல்றார். உப்பை தண்ணியில போடுறான். உப்பு கரையிறது. உப்பு தண்ணியில போட்டா கரையத்தானே செய்யும் ஆட்டோமேட்டிக்கலி. அது கரையிறது. அது கரையாததை கையால இது பண்ணி விடுறான். அது நல்லா கரைஞ்சி விடுறது. அது அப்படியே வச்சுட்டவா போயிடுறான். திருப்பி மறுநாள் கார்த்தால அந்த இடத்துக்கு. அப்ப வெளியில பார்த்தா என்ன தெரியும்? கிளியர் வாட்டர் தானே தெரியுது. எப்படி கங்கையில இருந்ததோ தண்ணி, அதே தண்ணி தானே இங்க இருக்கு. ஸோ இதை நீ இப்போ வாயில விட்டு பாருங்கிறார். உப்பு கரிக்கிறது. அவர் கேட்டார், நீ உப்பு இதுல போட்ட இல்லையா, அந்த உப்பு எங்கன்னு கேட்டார். உப்பு தண்ணியில கரைஞ்சு கொடுத்து. தண்ணியில உப்பு இருக்கு இல்லையா, அது உன் கண்ணுக்கு தெரியறதா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைங்கிறான். உப்பு தண்ணியில இருக்குங்கிறது நீ எப்படி உணர்றாய்? தண்ணியை குடிச்சு பார்த்து உணர்ற இல்லையா? அது மாதிரி உனக்குள்ளே இருக்கக்கூடிய, உலகம் பூராவும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை நீ உனக்குள்ள பாரு. நீ உனக்கு தெரியாது இல்லையா, உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் அது இருக்கு. அது இருக்கிறதுனா அந்த சைத்தன்யம் உனக்குள்ள இருக்கிறதுனால தான் நீ சேதனமாக உலகத்துல நடமாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவனாக நீ இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு காரணம் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த உப்பு அல்லது பிரம்மம்னு வச்சுப்போம். நமக்காக அது உப்புன்னு வச்சுப்போம் இல்லையா? இப்படி அவர் ஒன்றுன்னா அவனுக்கு சொல்லி கொடுக்குறார். இதை எப்படி ஒரு மனிதன் அவனுடைய உயிர் அவனை விட்டு, அந்த சேதனம் அவனை விட்டு, சைதன்யம் அவனை விட்டு போகும்போது ஒன்னொன்னா அடங்கிண்டு எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒன்று அடங்கி இறுதியா அந்த இது மண்ணோட மண்ணாகிறது. அதை நம்ம ஏதோ ஒரு விதத்துல அந்த உடம்பை இது பண்ணிடுறோம். ஆனா அங்கேருந்து போகிற அந்த பிரம்மமானது, அந்த ஜீவன் அல்லது சைத்தன்யமானது நேர எங்க காற்றோட கலந்து அது அங்க போய் சேர்றது. பிரம்மத்தோட சேரும்போது ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. இந்த பிரம்மத்தை நீ உணர்ந்துக்கோ அப்படின்னு தான் பிருகதாரண்ய உபநிஷத்துல அவர் சொன்னார். எவர் லாஸ்டிங் ஹாப்பினஸ் எங்க இருந்து கிடைக்கும்னா, ஒன்ஸ் யூ ஃபைண்ட் தட் ஆனந்தமயமான சச்சிதானந்தமயமான பிரம்மத்தை நீ உணர்ந்து கொண்டாய் அப்படின்னு சொன்னா உனக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தம் கிடைக்கிறதுக்கு நீ உன்னை உணரணும் அப்படிங்கிறத அவர் தத்துவமசிங்கிறத பேருக்கு சொல்லிட்டு விட்டுட்டார். இப்போ இந்த ரெண்டு உபநிஷத்துலயும் ஒண்ணுதான் சொல்லப்படுகிறது இல்லையா? ரெண்டுலையுமே பிரம்மன் தான் மெயின் கேரக்டர். ஆனா இந்த என்ன வித்தியாசம் பேசிக்கா அப்படின்னு சொன்னோம்னாக்க, அதுல பிருகதாரண்ய உபநிஷத்துல இந்த ஆனந்தத்தை, பிரம்மத்தை அறிந்து கொள் அப்படின்னு அவர் சொல்றார். மனைவி கிட்ட, மைத்ரேயி கிட்ட யாஜ்ஞவல்கியர் என்ன சொன்னான்னா, பிரம்மத்தை அறிந்து கொள், நீ அறிந்து கொள் அப்படின்னு சொல்றார். இப்போ அறிந்து கொள்றதுக்கு என்ன செய்யணும்? அவர் சொல்லி கொடுக்குற அந்த அந்த முறைப்படி அவள் தியானம் பண்ணி தவம் பண்ணி அறிந்து கொள்கிறார்.
அதுதான் அதில் செல்ஃப் எலோன் மேட்டர்ஸ், அதுதான் அதில் சொல்லப்படுகிறது. உன்னையே நீ எண்ணிப்பாரு, உன்னையே நீ உணர்ந்து கொள். உன்னை நீ உணர்ந்து கொண்டால் உலகத்தை வெல்லல. உலகத்தை விட்டு நீ வெளியில் போக முடியும். இந்த மாயா உலகத்துலேருந்து யூ கேன் டிரான்சென்ட் திஸ் மாயா வேர்ல்டு. அதுதான் அதில் சொல்லப்படுகிறது. அதைத்தான் அவர் இந்த செல்ஃப்ங்கிற வார்த்தையில் அதை சொல்லி கொடுக்குறார். இதில் சாந்தோக்கிய உபநிஷத்தில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய செல்ஃப் எங்கேயோ இல்லை, யூ ஆர் த செல்ஃப், தத்துவமசி. திருப்பியும் அந்த தத்துவமசியில் தான் தத்துவமசி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கிறத அவர் சொல்கிறார். நீதான் தத்துவமசிங்கிறத நீதான் அது என்பதை இதில் கிளியராக அவனுக்கு புரிய வைக்கிறார் ஸ்வேதகேதுவுக்கு. இந்த அதாவது நாலெட்ஜுங்கிறது, எஜுகேஷனுங்கிறது வேற, விஸ்டம்ங்கிறது வேற. எவ்வளோ பிஹெச்டியாக இருக்கலாம், டாக்டரேட்டாக இருக்கலாம், போஸ்ட் டாக்டர்லாம் இருக்கலாம், என்ன வேணால் படிச்சிருது நீ. ஆனால் அதுக்கும் மேலே ஒன்று இருக்கே, அதை நீ உணர வேண்டும் என்று சொன்னால் இதுக்குள்ளெல்லாம் போய் கொஞ்சம் இதுக்காக டைம், ஒரு நாளைக்கு ஒரு இத்தனை நேரம்ங்கிற மதிய நம்மை பற்றி சிந்தனை. நம்மைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை பற்றியும் அதெல்லாம் பற்றி இல்லை. இது ஏன் வருகிறது, இது ஏன் வருது, இதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் வி மே கெட் அன் ஆன்சர். ஏன்னா எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பல விஷயங்களில் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு கிடச்சிருக்கேன் ஆன்சர். வென் ஐ ஃபைண்ட் சம்திங் ஒரு மாதிரி எனக்கு மடுலாக இருந்தது, மனசில் கன்ஃபியூஸ்டாக இருந்ததுன்னு சொன்னால் இம்மீடியட்டாக ஐ யூஸ் டு திங்க் ஆஃப் இட். இது இதுவாக இருக்குமா, இப்படி இருக்குமான்னு சொல்லி வந்ததுன்னா தி ஆன்சர் யூ வில் கெட் இட். அதைத்தான் இங்கே அவர் பிள்ளையாட்ட சொல்லி கொடுக்குறார். ஸ்வேதகேதுவுக்கு உத்தாலகர் அதைத்தான் சொல்லி கொடுக்குறார். அதனால தான் இந்த இன்ஸ்டன்ஸை, ஏன்னா ஒரு உபனிஷத் பார்த்தோம், பிருகதாரண்ய உபனிஷத். இப்போ நம்ம ரெண்டாவதாக ஸ்வேதகேதுவினுடைய கதையை 6:14 6:14 வரைக்கும் அந்த சாப்டர்ஸ், அதில் அந்த சர்க்கத்தில் அது வருது. திஸ் டாக் பிட்வீன் தி ஃபாதர் அண்ட் சன், அதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இதில் ஃபாதர் அண்ட் சன். ஸோ இன்றைக்கி இந்த அளவுக்கு குழப்பி விட்டது போகிறோம்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் நம்ம இதே குரு பக்தி தான் கண்டினியூ ஆகும். இப்போது 10 மினிட்ஸ் இருக்குது, உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கக்கூடும். அதனால் 10 நிமிஷத்துக்கு நம்ம வேறு எதையும் பேசலாம். யூ கேன் ஓப்பன் இட் அப். உங்களுடைய இதை ஓப்பன் பண்ணி விட்டுடுங்க, மியூட்டை இது பண்ணி விட்டுருங்க. ஸோ எனக்கு என்ன தோன்றதுன்னா, அடுத்த வாரம் நம்ம பார்க்கும்போது இன்னும் சில சந்தேகங்கள் உங்களுக்கு வரக்கூடிய. லெட் அஸ் see அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்குறோங்கிறத பார்ப்போம். Home cleaning services.